வணக்கம் உறவுகள் நண்பர் தம் சொந்தங்களாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்கிறேன். என்னென்னு கேட்டால் காலையிலேயே ஒரு ஒசுவகன் கொம்பனிக்கு வர வண்டியாக போயிட்டுது. ஒசுவகன் கொம்பனி அடியில் தான் நிற்கிறேன். என்னென்னு கேட்டால் காலையிலேயே கொஞ்சம் சார்ஜ் ஸ்டார்ட் அடிக்க ஸ்டார்ட் வேற இல்லை. ஓகே, உடனே ஒசுவகன் முதலாளி என்னோட நல்ல மாதிரி நீண்ட நாளாக அவர் வந்து எங்களோட 78க்கு 2 இது வச்சுருக்கார். ரொம்பியல் ஒன்று வச்சுருக்கிறார், ஒன்று லாவேரியலில் வச்சுருக்கார். உடனே அவரோட டக்காண்டு சொல்லி உடனே செய்து கொடுக்கணும்னு சொல்ல உடனே டக்காண்டு அவையில் இங்கே ஒஸ்வகன் கொம்பேண்டா ராந்தேதம் தான் நடிப்பினேன். உடனே 10 ரூபா அடித்து கடவுளேன்னு சொல்லி கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். உடனே அடிச்சோன்னார். இல்லை உடனே செய்து விடுங்கோன்னு சொன்னோடனே உடனே 9 மணிக்கு திறப்பை தந்துட்டு போங்கோ, கார் செய்து நிற்கும் வேலை முடிஞ்சு வரைக்கலன்ட்டு கடவுளுக்கு முதலாவது ஒரு நன்றி. காலையிலேயே இந்த அலுவல் முடிஞ்சுது. அடுத்த கட்டத்துக்கு வருவோம். நேற்றைய தினத்தில் நான் என்னுடைய வேலையெல்லாம் முடிச்சு விட்டு என்னுடைய எல்லா அலுவல்களும் பார்த்துட்டு ஒவ்வொரு விடயங்களையும் பார்த்துட்டு நான் என்னுடைய வளமையாக போகிற ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அப்போ கேணண்ணாவுக்கு வந்து திடீரென்று இந்த காலில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வருத்தம் கொண்டு வந்த நேரத்தில் ஓடி போய் அந்த கோயிலுக்கு தான் நான் எப்பயும் வேண்டுதல் வைக்கிறது. ஓடி போய் டக்காண்டு அந்த கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போயிட்டு நானும் என்னுடைய அலுவலெல்லாம் செய்து இது போட்டு நேற்றண்டு ஃபாதர் நின்றுட்டார். ஃபாதர் இந்த கிறிஸ்மஸ் டே நான் நின்றோடனே நான் போய் அவர் ஃபாதரோட வந்து எல்லா விடயத்தையும் கதைக்கக்கூடியதாக இருந்தது. அவர் சிரித்தார். சிரித்து போட்டு சொன்னார், என்னுடைய பரிசில் வேலை செய்த பத்திரோன் முதலாளி இதில் தான் கடை வச்சிருக்கிறாருன்னு சொல்ல சந்தோஷம் என்று சொல்லி போட்டு கதைச்சி போட்டு நானும் சொன்னேன், இப்படி நானும் வந்து ரோமன் கத்தோலிக் தான். ரோமன் கத்தோலிக்கத்தில் இருந்து நான் வந்து வாயுவில் இப்படி ஏற்றுக்கொண்டது அதுகளை குறித்து காய்ச்சி சந்தோஷமாக கதைச்சார். கிறிஸ்மஸுக்கு நல்ல அழகாக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்குது அந்த ஊர். மிக சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லை, எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார் என்ற தைரியத்தோடு நேற்று கதைச்சி போட்டு நான் திரும்ப வந்து என்னுடைய பணியிடத்துக்கு போயிட்டேன். அதே போல் நீங்களும் நல்ல சுகபலமாக இருக்க வேண்டும். அதே போல் என்னோட ஒவ்வொரு விடயங்களையும் ஒரு தம்பியாக்கள் எடுத்து கதைச்சி, அண்ணா யூடியூப்பில் நிறைய விடயங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க, நல்லதண்ணா அப்படின்னு சொல்லி. அதே போல் நேற்று கொலஸ்ட்ரால் சுவர் இருக்குன்னு சொல்லி ஜிம் இதில் நின்று வச்சோடனே என்னுடைய அன்பு நண்பர்கள் எல்லாம் அடித்து என்னடா என்ன மாதிரி எப்படிறா அப்படின்னு சொல்லி கேட்டார்கள். ஒருவர் எல்லாரும் பழகினாலும் அதாவது வேதம் சொல்கிற போது ஒரு கலசம் தண்ணி தந்தவரை கூட ஒரு நாளும் மறக்கக்கூடாதுன்ட்டு வேதம் சொல்லுது. அப்படி ஒரு நாள் பழகி ஒரு தண்ணி ஒருத்தர் வாங்கி தந்தால் கூட நாங்கள் மறக்கக்கூடாது. அதுதான் எங்களுடைய தமிழருடைய மரபு. அதனால் எனக்கு ஒவ்வொரு தரம் எல்லாரும் வந்து கதைச்சாலும் எனக்கண்டு ஒரு சில நண்பர்கள் ஒரு சில தம்பியைத்தான் நான் என்னோட வச்சுக்கொள்வேன். அப்போ எல்லாரையும் வச்சுக்கொள்வது இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போனால் நான் முன்னுக்கு சொன்ன மாதிரி தான் பெரிய தொகையான ஆக்களாக போயிட்டுதுன்னு சொன்னால் இந்த மண்டைக்கும் ஏறக்கூடியது அதுக்கு மேலே ஏறிச்சுன்னா இழுக்காது மண்டையும். அப்போ சந்தோஷமாக தான் சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் கூட வேலை இடத்தை பாருங்கள், சுகபலமாக இருங்க. கிறிஸ்மஸ் சகல ஆயுத்தங்களும் நடந்து எங்களோட இடங்கள் எல்லாம் படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி அவ்வளோ அழகாக இருக்குது. அதே போல் இன்னும் ஒரு அண்ணா என்னோட வந்து நல்ல பழக்கம், அருமையான அண்ணா. அவரை பற்றி நான் இடக்கிட சொல்ல, நல்ல அண்ணா. என் மேலே அவருக்கு நல்ல பெற்று, அவர் மேலே எனக்கு நல்ல பெற்று, அவர் மேலே எனக்கு அதிகம் விசுவாசம் கூட. அவர் வந்து நல்ல அண்ணா. என்னோட எடுத்து அன்பாக கதைப்பார். கதை எல்லாம் வந்து குடும்பங்கள் எப்படி, பிள்ளைகள் எப்படி இருக்கிறீங்கள் என்று சொல்லி என்னுடைய அந்த பேரை அன்பாக சொல்லி கதைக்கிற அண்ணா வந்து அவர் நல்லவர். எங்களிடத்துல இருந்த ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்குள்ள தான் இருக்கிறார். நல்லவர், நல்ல மாதிரி என்னோட பேசுவார், கதைப்பார். அவரும் வந்து நல்லொரு பலமான ஒரு ஆள், நல்லொரு பலமான ஒரு வேலையாள். அதில் வந்து அவருக்கு என்ன நல்லா பிடிக்கும். நானும் வந்து ஓடிக்கொண்டே இருப்பேன். வேலை நேரங்கள் முடிய உங்களுக்கு யூடியூப்பில் எல்லாத்தையும் நான் பதிவேற்றி கொண்டு போனதை நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நீங்களும் சந்தோஷமாக இருங்க. கிறிஸ்மஸ் வருது, சந்தோஷமாக கொண்டாடுங்க. யூரோப்பில் வந்து வருஷம் கிறிஸ்மஸ் என்று சொன்னால் அது பெரியோரு விசேஷித்த விதமான கொண்டாட்டமாக இருக்கும். அதற்காக சில படங்களை வச்சோன்னா நண்பர்மாருக்கு இருக்கிறீர்கள் என்று கேட்டால், என்ன ஒன்றும் பாவிக்கிறீர்கள் உயிரே போனாலும் இந்த பாவிக்கிறது, பத்துறது, நூக்குறது, குடிக்கிறது, இழுக்கிறது, இந்த பழக்க வழக்கமும் இல்லாமல் புரஞ்சிக்காரன் சொல்கிற மாதிரி பியோரான மனுஷன் தான். அதை மறந்துருங்க, அது நடக்காது. அது என்னென்னு கேட்டால் அது நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனால் நாங்கள் வன்னியில் கற்றுக்கொண்ட பாடம். அது நடக்காது, அதொன்று நடக்காது. நீங்கள் சும்மா உண்டை வச்சோன்னா நீங்கள் வந்து நிற்கக்கூடாது, அதெல்லாம் நடக்காது. நாங்கள் வன்னியில் கற்றுக்கொண்ட பாடங்கள் நிறைய, அதால் வந்து அதுகள் ஒன்று நடக்காது. நீங்கள் சந்தோஷமாக இருங்கோ. அதே போல் இலங்கையில் உள்ள யூடியூப்பர் எல்லாம் வந்து நிறைய விடயங்களை எடுத்து போட்டு கொண்டிருக்கிற யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு தம்பிமார், மற்றது வந்து திருகோணமலை தம்பிமார், மற்றது மன்னாரில் இருந்து சில தம்பிமார், வன்னியில் இருக்கிற தம்பிமார் எல்லாரும் யூடியூப்பில் வட்டிவா இந்த வெள்ள நிவாரண பணிகளெல்லாம் காட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கமும் தரமான செயல்பாடுகளை செய்து கொண்டு கொழும்பு பக்கம் எல்லாம் சீருக்கு திரும்பிட்டு எல்லா நாடுகளும் அரசாங்கங்கள் எல்லாம் உதவி செய்திருக்கிறது. இலங்கை ஒரு டொப் கலித்தியாக வரப்போது. நல்ல விஷயம். எல்லாரும் நீங்களும் போறாக்கள் அடுத்த வருஷம் 2026 சந்தோஷமாக இலங்கைக்கு அள்ளி எறிஞ்சோண்டு கூட விடுமுறைக்கு அள்ளி எறிஞ்சோண்டு போய் இலங்கை ஒரு கலக்கிட்டு வாங்க நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும். இன்னும் ஒரு மூலம் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தம் சொந்தங்கள், உறவுகள் இருக்கும்.